நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுகிறேன். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். நம்ம சேனலில் கேதுவை பற்றி நிறைய விஷயங்கள் வரிசையாக பேசிக்கிட்டே வர்றோம். இனியும் நிறைய பேச போகின்றோம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் டச் பண்ணிங்கன்னா நாம் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோருமே சனி பகவானை தான் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவது உண்டு. தண்டனை கொடுத்து பாடம் நடத்தும் வாத்தியார் என்று கூறுவது உண்டு சனி பகவானே. ஆனால் அதற்கு சற்றும் சளைத்தவர் இல்லை கேது. இன்னும் சொல்லப்போனால் வாழ்வில் நீங்காத வடுக்களையும் மனக்காயங்களையும் ஏற்படுத்துவதில் கேதுவே முதன்மையானவர். நவகிரகங்களில் கேதுவே மிகவும் பலமானவர் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். ஜனனகால கேதுவை கோச்சார கிரகங்கள் கடந்து செல்லும் பொழுதும் சரி, கோச்சார கேது ஜனனகால கிரகங்களை கடந்து செல்லும் பொழுதும் சரி, கேது அதாவது ஞானக்காரகன் கேது ஜாதகருக்கு அந்த கிரகங்களின் வழி பாடம் நடத்தாமல் போக மாட்டார். அதுவே கேதுவின் தலையாய வேலையாகும். கேது ஒரு கிரகத்திற்கு 21 டிகிரிக்கு முன்பிருந்தே பாதிக்க தொடங்கி விடுவார். எந்த கிரகத்தை கேது பாதிக்கப் போகின்றாரோ அந்த கிரகத்தின் காரகத்துவ பலன்களை கேது தடை செய்வார். அதில் நெருக்கடிகளை கொடுப்பார், துன்பப்பட வைப்பார். உதாரணத்திற்கு சுக்கிரன் கேது தொடர்பு ஏற்பட போகுது அப்படின்னா மனைவி மீது அதிகமான எதிர்பார்ப்புகள் கூடாது. மனைவி மீது இருக்கக்கூடிய மனக்குறைகளை வெளிப்படுத்துவார். பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய ஜாதகமாக இருந்தால் பிரிவினையையும் ஜாதகருக்கு ஏற்படுத்தி விடுவார். அதே போல் சூரியன் கேது தொடர்பு ஏற்படுதுன்னு வைங்க. ஜனனகால சூரியனின் மீது கேது போகிறாருன்னா அரசு வழி பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். சட்டப்பிரகாரம் சரியாக நடந்திருக்க வேண்டும் ஏற்கனவே. அப்படி இல்லைன்னு சொல்லும் பொழுது எப்பொழுது வேண்டுமானாலும் நடவடிக்கைகள் பாயும் அப்படிங்கிற நிலையை ஜாதகருக்கு உணர்த்துவார். அதாவது நாம் ஏற்கனவே சட்டப்பிரகாரமே எல்லாமே கரெக்டாக பண்ணிக்கிட்டு வர்றோம், ரூல்ஸ் படி தானே பண்ணிக்கிட்டு வர்றோம் அப்படின்னா ஜாதகரை எந்த விதத்திலும் பாதிக்க மாட்டார். ஆனால் நாம் வரம்பை மீறி செயல்பட்டு விட்டோம், நாம் சட்டப்பிரகாரம் இல்லாமல் ரூல்ஸ் படி இல்லாமல் ஏதாவது நடவடிக்கைகள் செய்து விட்டோம்னா எப்போ தண்டனை தருவார்னா இந்த சூரியனின் மீது கேது போகக்கூடிய காலகட்டத்தில் நடவடிக்கைகள் பாயக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். மேலதிகாரிகள் நிர்வாகத்தால் ஜாதகர் கட்டம் கட்டப்படுவார். அதிகமான பொறுப்புகளை ஜாதகருக்கு கொடுத்து ஜாதகர் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளை தருவார். செவ்வாய் மீது கேது போகக்கூடிய சூழ்நிலைகளில் சகோதரர்கள் என்றால் யார் அப்படிங்கிற உண்மையை உணர்த்துவார். ஃபிக்ஸ்டு அசட் என்று சொல்லப்படக்கூடிய நிலம் பூமி நம்மை விட்டு போகக்கூடிய நேரமாக இருந்தால் கையை விட்டு போகும். சந்திரன் மீது கேது போகக்கூடிய சூழ்நிலையில் தனிமையில் தன்னை உணர்த்தக்கூடிய ஞானி கேது தனிமையில் தன்னை உணர்த்துவார். பாசத்தின் மூலம் ஏகப்பட்ட தொல்லைகளை தந்து இந்த உலகியல் இன்பத்தை பற்றி புரிய வைப்பார். குரு மீது கேது போகக்கூடிய காலத்தில் குழந்தைகள் மீது அதிகமாக பாசம் வைக்கக்கூடாது, எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாதுங்கிறதை காட்டுவார். பணம் என்றால் நட்பு உறவு எவ்வாறு பிஹேவ் செய்யும், எவ்வாறு நம்மக்கிட்ட நடந்துக்குவாங்க அப்படிங்கிறத பாடம் நடத்தி புரிய வைப்பார். புதன் மீது கேது போகிறாருன்னா நண்பர்கள்னா யார், காதலன் காதலியின் உண்மை முகம் என்ன அப்படிங்கிறதை தெரிய வைப்பார். சனி மீது கேது போகக்கூடிய காலத்தில் தொழிலில் நேர்மை கவனம் எப்பொழுதும் தேவை என உணர்த்துவார் இந்த கேது. கேது பல ஞானிகளையும் யோகிகளையும் உருவாக்கக்கூடிய கிரகம். அது மட்டும் இல்லை, ஜாதகரின் எண்ண ஓட்டத்தின் ஆணி வேறையை அசைச்சு பார்த்து உலகையே பார்க்கக்கூடிய ஜாதகர் உலகையே பார்க்கக்கூடிய பார்வையை மாற்றிவிடக்கூடிய சக்தி கேதுவிற்கு உண்டு. எதன் அடிப்படையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்தந்த கிரகத்தின் காரகத்துவத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்தி இந்த உலகத்தை எவ்வாறு ஜாதகர் பார்க்குறாரு அப்படிங்கிறதுலையே மாற்றத்தை ஏற்படுத்தி விடுவார் இந்த கேது. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான கிரகம். கேது எப்பொழுதுமே என்ன செய்வார்னா ஆடும் வரை ஆட விட்டு காலம் வரும் பொழுது நிச்சயமாக பழி வாங்குவார், தண்டனை கொடுப்பார்னு நினைங்க. பழி வாங்குவார்னு தண்டனை கொடுப்பார். அவ்வாறு தண்டனை கொடுக்கக்கூடிய கிரகமாக கேது இருப்பதால் ஜாதகர் செய்த தவறுக்கு எல்லாம் கேதுவின் கோச்சார காலத்தில் தண்டனை கிடைத்துவிடும். தெய்வம் நின்று கொள்ளும் என சொல்லிற்கு ஏற்ப கேது தெய்வத்தின் ரூபமாக செய்த குற்றத்திற்கு தகுந்த தண்டனையை தந்துவிட்டே போவார். கேது பிரிவினையை தரக்கூடிய கிரகம் என்பதால் ஜாதகத்தில் பிரிவினை ஏற்படும் அமைப்பு இருந்ததுன்னு சொன்னால் கேதுவின் கோச்சார காலத்தில் சண்டை சச்சரவுகள் பெரிதாகி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு கூட போகும். கேது காரகத்தை கெடுத்து கடுமையாக பாதிக்கக்கூடிய கிரகமாக இருப்பதனால ஒரு கிரகத்தின் உயிர் காரகத்துவத்தை பாதிக்கும் நிலையில் இருந்தாருன்னு சொன்னால் கேதுவின் தசாபுத்தி அல்லது கோச்சார காலத்திலேயே அந்த மாதிரியான கடுமையான துன்பத்தை ஏற்படுத்துவார். அந்த காரக உறவின் ஆயுள் ஆரோக்கியத்தை கடுமையாக பாதிப்பார். சரிங்களா? இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நாம் அடுத்தாப்புல இதுக்கு அடுத்து கேதுவை பற்றி பார்த்த பிறகு ஒரு 10 ஜாதகம் 15 ஜாதகம் உதாரண ஜாதகமாக வரிசையாக ஒரு சில பாயிண்ட்டுகளை மட்டும் வைத்து விளக்க போகின்றோம். அந்த மாதிரி விளக்கும் பொழுது தான் கேது எவ்வாறு அந்த உயிர் காரகத்துவத்தை பாதிச்சார் அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம்.
சரி. இப்ப அதுக்கு அடுத்தாப்புல என்னன்னா, கேது வந்து பணம், செல்வாக்கு, ஆடம்பரத்தை விரும்பாத கிரகம் என்பதால, எவரெல்லாம் கேதுவின் தசாபுத்தி அல்லது கோச்சார காலத்துல பணத்தை நோக்கி ஓடுகின்றாரோ, அவர்களுக்கெல்லாம் பேராசையின் காரணமாக தீராத பகை, மீளாத கடன், மாளாத பிரச்சனைகளில் சிக்க வைத்து கைகட்டி நின்று வேடிக்கை பார்த்து ஆனந்தப்படுவார் கேது. சரிங்களா? ஆக கேது சட்டப்படியான செயல்களுக்கு அதிகாரி என்பதால, ஜாதகர் எந்த காலகட்டத்தில் எல்லாம் சட்டத்தை மீறினாரோ அதற்கு எல்லாம் சேர்த்து வைத்து கேது நீதிமானாக இருந்து தண்டனைக்கு ஜாதகரை ஆட்படுத்தி விடுவார். சட்டப்படியாக செய்யும் எந்த வேலையையும் நல்லபடியாகவே நடக்கும். கேது பாதிக்க மாட்டார் அப்படிங்கிறத மனதில் நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். ஆடம்பரத்தை நோக்கி ஓடாமல் இருக்கும் பொழுது கேது யாரையும் எந்த ஜாதகரையும் பாதிக்க மாட்டார். கேது நீதிமான், பக்திமான், கராராக தண்டனை தரக்கூடிய அதிகாரி, உறவுகளை வைத்து விளையாடி வாழ்க்கையை புரிய வைக்கும் ஞானி. ஆக கேதுவை பணிந்து வணங்குவோம். கேது தரக்கூடிய ஞானத்தை நாம் வாழ்க்கையில் அன்றாடம் பயன்படுத்தி தெளிவு பெறுவோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.